Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all. Daily Bible Schoolக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன் children. இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடி முழங்கால் படிடுங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தில் துதிக்கிறோம் ஐயா. டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் வாளாகாமல் தலையாகவும் கீழாகாமல் மேலாகவும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது உங்க சமூகம் முன்பாக செல்லட்டும். இஸ்ரவேலின் தேவன் பிறகாலை காக்கிறவரா இருந்த ராஜா உங்க பிள்ளைங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளை விசேஷித்த ஜப ஆவியினால் நிரப்புங்க ராஜா. பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனை ஸ்கூல் போயிட்டு வந்தவுடன் அப்பா தேசத்திற்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஒரு ஜப ஆவியினால் பிள்ளைகளை நீர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை கேம் வழியாக இறந்து போகிறார்கள். ஆண்டவரை கேம் ஆடி மறித்து போகிறார்கள் அப்பா. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழவும், தேசத்தில் இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கவும் ஜப ஆவியை பிள்ளைகளுக்கு ஊற்றுங்க ராஜா. உங்க கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்கிற பிள்ளைகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் இப்பொழுதுக்கு பார்க்கிறோம் 1000 மடங்கு நன்றாயிருக்கும்படி ஆசீர்வதியும். இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ள உதவி செய்யும். கிருபை தாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், நீங்க வேதத்துல அநேக காரியங்களை கற்றுக்கொள்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நாம் கரங்களை தட்டி தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். நன்றி சொல்கிறோம் அப்பா. எவ்வளவு நன்மை செஞ்சீங்க ஆண்டவரே. தேங்க்யூ அப்பா. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லாத என்னை அழைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். தகுதியில்லாத என்னை அழைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரின் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரின் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. அப்பா, நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே? அப்பா, என்ன செலுத்த முடியும் ராஜா? நாங்க நன்றியை செலுத்துகிறோம் ஐயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கரங்களை உயர்த்தி என் தேவாலயங்களுக்கு நான் உயிருள்ள நாட்களெல்லாம் நன்றி சொல்கிறோம். நல்லவருக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தரவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையாக அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். தீமையாக அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, உன் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. அனுதினம் ராஜா உடை கொடுத்து உணவு கொடுத்து அங்கே இடம் கொடுத்தீரப்பா. காலைதோறும் புதிய கிருபைகள் தருகிற தேவனே, நம்பி என்ற பாரத்தை சுமத்துகிறவரே, அப்பா என் நோய்களை சுமந்தவரே,
ரோகவா ராப்பா உணவு தந்து மகிழ்கிறேன், உண்மையான நண்பர்களை தருகிறேன். உணவு தினம் தந்து மகிழ்கிறேன், உண்மையான நண்பர்களை தருகிறேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே, நன்றி 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 என்று சொல்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசுயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசுயா. ஆண்டவரே, எங்களுக்காக சொந்த குமாரனை கொடுக்கிறார். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இரத்தமே பிதாவே, நான் நிற்பதெல்லாம் சுத்த கிருபை அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினி கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினி கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் வைப்பவரே, கண்மணி போல் காப்பவர், கைவிடாமல் வைப்பவரே, நன்றி 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 என்று சொல்கிறேன். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசுயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசுயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, இயேசுயா. யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். 2ஆம் வசனம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3ஆம் வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். 4ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. 7ஆம் வசனம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். 8ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். 9ஆம் வசனம். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து 10ஆம் வசனம். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 12ஆம் வசனம். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும்
அவருடைய சீஷரும் கப்பர்நகமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். 13ஆம் வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் 14ஆம் வசனம். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்கார உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு 15ஆம் வசனம். கயிற்றினால் ஒரு சவுக்கை யுண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்து புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு 16ஆம் வசனம். புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார். 17ஆம் வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டாக்கின பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். 18ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். 19ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 20ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். 21ஆம் வசனம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். 22ஆம் வசனம். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து தேவ வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். 23ஆம் வசனம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 24ஆம் வசனம். அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. 25ஆம் வசனம். மனுஷனுக்குள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், யோவான் 2ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? ஏசப்பா கானாவூர் கல்யாணத்தில் ஒரு மிராக்கிள் பண்ணுறாரு. எப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்கிறாரு? 18 குடம், அதாவது 6 கற்ஜாடி ஃபுல்லாகவே ஏசப்பா தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு. நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம். பைபிளில் ஏசப்பா 6 கற்ஜாடி ஃபுல்லாக தண்ணியை நிரப்ப சொன்னார், அது திராட்சரசமாக மாறிடுச்சுன்னு அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம். ஒரு நிமிஷம் நின்று யோசனை பண்ணுங்களேன். நீங்கள் 1 கிலோ திராட்சை பழத்தை வாங்கி பிழிஞ்சிங்கன்னா கூட 1 சொம்பு ஃபுல்லாக திராட்சை ரசம் வருமா அப்படின்னா கேள்விக்குறிதான். ஆனால் பாருங்கள், 18 குடம், ஒரு கற்ஜாடியில் 3 குடம் தண்ணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு கற்ஜாடியில் 3 குடத்தில் தண்ணி ஊற்றலாம். அப்போ 6 கற்ஜாடி இருக்குது. 6 × 3 என்னது? 18 குடம். 18 குடம் தண்ணியை ஊற்றிருக்கிறாங்க வேலைக்காரங்க. அப்போ ஏசப்பா அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாறும்போது 18 குடம் அப்படியே திராட்சரசமாக மாறியிருக்கு. ஒரு நிமிஷத்தில் ஏசப்பா திராட்சை பழத்தை பிழியில. வேலைக்காரங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. 18 குடம் ஃபுல்லாக திராட்சை ரசம் அங்கே வரணும், கல்யாண வீட்டில் வரணும்னா எவ்வளோ பேர் அங்கே வேலை செய்யணும். ஆனால் ஏசப்பா ஒரு நிமிஷத்தில் அற்புதம் செஞ்சிட்டாரு. அதுக்கு அங்கே என்ன நடந்தது? ஒரு கீழ்ப்படிதல். என்ன நடந்தது? கீழ்ப்படிதல். வேலைக்காரர்கள் ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. ஏசப்பா வேலைக்காரங்களை நோக்கி ஜாடியில் தண்ணியை நிரப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம்? தண்ணியை நிரப்புனாங்களாம். அப்போ கீழ்ப்படியும் பொழுது ஏசப்பா அந்த இடத்துல மிராக்கள் பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகணும். என்ன குறைவு இருக்குது? ஞானம் குறைவாக இருக்குன்னா அந்த ஞானம் நமக்கு நிறைவாகணுமா? எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் குறைவாக இருக்கா? எல்லா சப்ஜெக்ட்லேயும் 100 மார்க் எடுத்து நீங்கள் நிறைவாகணுமா? உங்கள் வீட்டில் பண தேவைகள் இருக்கா?
தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணுமா? அப்போ என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். என்ன கீழ்ப்படியணும்? ஏசப்பா நமக்கு என்ன சொல்வார்? கரெக்டாக என்னுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் காத்திருங்கள். ஏசப்பா உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நிச்சயம் மிராக்கிள். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? இயேசு இந்த டேஷ் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆ முதலாம், ஆ இரண்டாம், இ மூன்றாம். சரியான விடையை ஆன்ட்டிக்கு எழுதி அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.